அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் டச் ரோட்டு சங்குவேலி என்ற இடத்துல மருதனாமடத்துக்கு போகிற ரோட்டு சண்டிலிப்பாயிலிருந்து இங்கே வந்து கூடுதலாக தோட்டம் செய்கிற இடம். இங்கே வந்து இப்போ பாவல் தோட்டம் வந்து ஒரு 20 பரப்பில் ஒரு அண்ணன் செய்கிறார். நான் போன இடத்துல அவரை கண்டுட்டு கேட்டு வீடியோ எடுக்கட்டு நோமன்னு சொன்னார். வாங்க அந்த பாவல் தோட்டத்தையும் செய்கிற முறையிலையும் பார்ப்போம் வாங்க. இப்போ நான் இந்த தோட்டக்காரன்கிட்ட சில விஷயங்கள் கதைச்சேன். நான் இப்போ அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். இந்த பாவலை வந்து வச்சு 45 நாளில் வந்து பயன் தருமான். தொடர்ந்து 6 மாதத்துக்கு பயன்பெறலாம்னு சொல்லியிருக்கிறார். மற்ற தண்ணி வந்து 5 நாளுக்கு ஒரு கட்டினா காணும்னு சொன்னால், மற்ற பசலை இயற்கை பசலை தானே மாட்டரு மட்டும்தான் மாட்டரும் இயற்கை பசலையை தானே போடுறார். எந்த வித ரசாயன பொருள் எதுவும் தான் அடிக்கிறது, எதுவும் மருந்து வகை எதுவும் அடிக்கிறது இல்லையா. மற்ற பூச்சிக்கு மட்டும் பல கட்டி இருக்கிறார். அந்த தோட்டத்தை சுற்றி பூச்சி தாக்கம் மட்டும் இருக்காமல் அந்த பூச்சி அடிக்கிறது. அதுக்கு வந்து தோட்டத்தை சுற்றி அந்த 20 வரப்பு தோட்டத்தையும் பல கட்டி இருக்கிறார். அதனால் பூச்சி என்ற ஒரு இதுவும் இல்லையா பாதிப்புகள். கூடுதலாக இது வந்து இயற்கையாக தான் விளையுது. இதுக்கு நம்பி இப்போ மற்ற மரக்கறிகளை விட பாவக்காய் வந்து இயற்கையாக தான் விளையுதுன்னு சொன்னார். இந்த மருந்து எதுவும் அடிக்குது. அந்த பூச்சிக்கு மட்டும் இந்த தோட்டத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் சுற்றி விலை கட்டி வச்சுக்கிறார். மற்றது இயற்கையாக தான் விளையுது. பச்சையாகவும் சாப்பிடலாம். கூடுதலாக பச்சையாக சாப்பிட்றவங்க பாவக்காய் நல்லது, உடம்புக்கு பூச்சிக்கு நல்லது, செலரோகத்துக்கு. கூடுதலாக கிழமையில் ஒருக்கா சாப்பிட்ற பாவக்காய் வந்து உடம்புக்கு நல்லதுண்டு சொன்னார். பாவக்காய் இந்த இதுகளை பற்றி சொன்னார். நன்றி.